ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்ரீலங்கன் ஸ்டைல் போல் சம்பளம் முட்டை ஆப்பமும் மாவே அரைக்காமல் புளிக்க வைக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஆஃப் லெமனும் எடுத்திருக்கேன், 2 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு ஜாரில் வீட்டில் மிச்சம் இருக்க சாதத்தை ஒரு கப் அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு, நம்ம அரைச்சி வச்சுருக்க ரைஸ் பேஸ்ட்டு, அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், இன்னொரு கப் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த லெமன் ஜூஸையும் புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கரையணும், கட்டி விழுந்துடக்கூடாது. மாவை நல்லா கலந்துட்டு இதை இன்ஸ்டண்ட்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம், ஒரு 30 மினிட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம், ரொம்ப புளிக்க விட்டுறாதீங்க. நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு போல் சம்பல் செஞ்சுக்கிறேன். இதுக்கு 1/2 கப் தேங்காய், 6 காஞ்ச மிளகா, 4 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயும் சால்ட்டு சர்க்கரை 3ஐயும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை அதை மிக்ஸ் பண்ணி விட்டுணும், கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா ஜாரில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1/2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் போல் சிம்பிள் ரெடி. இது ஆப்பத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, சும்மாலாம் சொல்ல, ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு, மெயின் டிஷ்ஷை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆப்பத்தை சுட்டுடலாங்க. ஆப்பத்தை அடுப்பை சிம்மில் வச்சு கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆப் மாவு ஊற்றிட்டு நல்லா இதை சுற்றி விடணுங்க. நல்லா சுற்றி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. 2 மினிட்ஸ் அப்புறம் எடுத்து நம்ம இதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். திருப்பக்கூடாது ஆப்பத்தை. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு மேலே லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. சூப்பரான முட்டை ஆப்பம் ரெடி. டைம் இருந்தால் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.